ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இங்கே காம்பவுண்ட் ஏன்னா என்னன்னு கேட்டுக்கிறாங்க, பி சி டி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. பட் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 காம்பவுண்ட் வந்து நம்மளால பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஏ வந்து பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்னா நம்ம என்ன பண்ணலாம், என் பியூட்டேனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். CH3 CH2 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 Br வந்து நமக்கு எல்லாம் இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் தான் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஏன்னு வந்து ஒரு காம்பவுண்ட் நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஏ வந்து என்ன பண்றாங்கன்னா ஆல்கஹாலிக் ஏஹெச் வந்து ரியாக்ட் பண்றாங்க. அப்போ ஏவா ஆல்கஹாலிக் ஏஹெச் வந்து ரியாக்ட் பண்ணா ஆல்கஹாலிக் ஏஓஹெச் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அல்கின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பீட்டா அட்மிஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும் இல்லையா? அப்போ CH2 CH டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இஸ் இட் கிளியர்? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நமக்கு வந்து காம்பவுண்ட் பின்னு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஆர் கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஹெச்பிஆர் கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க. வென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வென் பி இஸ் ட்ரீட்டட் வித் ஹெச்பிஆர் காம்பவுண்ட் சி. அப்போ ஹெச்பிஆர் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இங்கே நமக்கு வந்து பெராக்சைடு வந்து இல்லை. அப்போ பெராக்சைடு இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் எங்கே போகும், எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து போகும். அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் சி நமக்கு என்ன கிடைக்கும், 2 புரோமோ பியூட்டேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா Br, இங்கே நமக்கு வந்து CH3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் நமக்கு என்னது காம்பவுண்ட் சி. அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து சோடியம் மெட்டல் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. when A is reacted with sodium metal gives compound வந்து நமக்கு வந்து Dன்னு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இது வந்து சோடியம் மெட்டல் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், உட்ஸ் ரியாக்ஷன். அப்போ இது 2 மாலிகுல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் இல்லையா? அப்போ CH3 CH2 இங்கே நமக்கு வந்து CH, இங்கே நமக்கு வந்து அனதர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். CH CH2 CH3. அப்போ நமக்கு என்ன, இங்கே ஒரு CH3 வந்து கிடைக்கும், இங்கே ஒரு CH3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு பேர் நமக்கு என்னது 3,4 டைமெத்தில் ஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 3,4 டைமெத்தில் ஹெக்சேன் இல்லையா? டைமெத்தில். ஓகே, ஸோ டைமெத்தில் ஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இங்கே இடம்ல நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஹெக்சேன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுனா விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு வென் N-butyl bromide is treated with the sodium. N-butyl இந்த காம்பவுண்டை நீங்கள் வந்து சோடியத்தோட ரியாக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்டேன் வந்து கிடைக்கும். அப்போ இது வந்து ஆக்டேன் கிடையாது, இது வந்து டி வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, நமக்கு வேற காம்பவுண்ட் தான் கிடைச்சிருக்குது. அப்போ இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வந்து எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா N-butyl bromide வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏ வந்து N-butyl bromide, பி வந்து பார்த்தீங்கன்னா பியூட் 1 சி வந்து பார்த்தீங்கன்னா 2 புரோமோ பியூட்டேன், டி வந்து பார்த்தீங்கன்னா 3,4 டைமெத்தில் ஹெக்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காம்பவுண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகும். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பார்ப்போம்.